ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். அனுபவிக்கத்தக்க ஆழமான பக்தி பார்வையுடன் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி 6வது பதிகம். பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகையின் இனல் நீர் தூய் புரிவதுவும் புகைப்பூவே. இந்த 10 பாடலில் நம்மாழ்வார் சாலக்கிராம மூர்த்தியாகிய தீர்த்த நாரணன், திருக்குடந்தை, திருவேங்கடம் முதலிய தீர்த்த ஸ்தலங்களில் உறையும் பெருமாள் மீது நம்பிக்கையுடன் எளிய வழியில் நமஸ்காரம் செய்வதன் மூலம் அவர் எவ்வளவு அருளாளராக எளிதில் அனுகூலமாக இருக்கிறார் என்பதை வியக்கிறார். ஆராதனையால் அணுக முடியக்கூடிய பெருமாள் எளிதில் நமக்கு அருள் புரிய வருகிறார். பண்டிதர்கள் அல்லது யாகங்கள் தேவையில்லை, மன பிரேமையால் பாவிக்கிற பக்தியையே மட்டும் அவர் காண்கிறார். அவாப்த சமஸ்த காமன், அவருக்கே எதுவும் வேண்டியதில்லை. ஆனாலும் பக்தரின் சிறு செயலை கூட மிகுந்த மகிழ்வுடன் ஏற்கிறார். அவர்தான் பிரியமான பிரான், நமக்கெல்லாம் கொடுப்பவர். ஒரு சிறு பூஜை, ஒரு நாமஸ்மரணை கூட அவரது இதயத்தை உருக்குமாம். பரிவமற்ற ஈசன், ஆனாலும் பரிவு காட்டும் பெருமான். வினைகள் இருந்தாலும் நமக்காக எல்லாம் பொறுத்து நம்மை தாங்கி கருணையுடன் நம்மை ஏற்கிறார். திருநாமத்துக்கு உரிய பெருமை. திருவடியை நினைத்தாலே போதும், அவரை நெருங்கி அனுபவிக்கலாம். பரிவதில் ஈசன், எந்த பாகுபாடும் இல்லாத ஈசன் எவரையும் பக்தியால் தான் அளவிடுகிறார். தீர்த்த நாயனார், சாலக்கிராமத்திலிருந்து திகழும் பெருமாள் எந்த கோலத்திலும் நாமத்தில் இருந்தாலும் சகல குணங்களுடன் சிறக்கிறார். பெருமாளுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனாலும் நம் சின்ன முயற்சிக்கு அவர் காட்டும் பரிவுதான் நமக்கு வாழ்க்கையின் பேரறிவு இல்லையா? அந்த பேரறிவுடன் நம் திருவரங்கம் நம் பெருமாள் திருவடிகளில் பல்லாண்டு பல்லாண்டு என்று கிடப்போம் அடியோங்கள். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.